அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. இந்த ரெண்டு டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னா வேற வேற நம்பர்ஸா இருக்கு இல்லையா? சோ இது மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம், இல்லன்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ரெண்டு எடுத்தாலுமே ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். 5 into 4 20 இல்லையா? 20 மேல பாத்தீங்கன்னா இங்க நியூமரேட்டர்ல 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ 1 into 4 4, இந்த பிளஸ் கண்டிப்பா போடணும். அடுத்தது 5 into 2 இது ரெண்டையும் மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ 5 into 2 10. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 வரும். இந்த டினாமினேட்டர்ல உள்ளதா அப்படி எழுதிக்கிங்க. இப்போ 14/20 இல்லையா? இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல கேன்சல் ஆகும் இல்லையா? 2 7s are 14, 2 10s are 20. That implies இதுக்கு மேல நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அதனால 7/10 தான் இதனுடைய ஆன்சர் எடுத்துக்கணும். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் அடிஷன்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.